ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே படிக்கக்கூடிய மாணவி வெளிநபரால் பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார். இது எப்படி நடந்தது? அந்த நபர் யார்? அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லணும்னா உலகத்திலே ஃபேமஸானது அண்ணா யூனிவர்சிட்டி. நம்ம இந்தியாவோட ஐக்கான், தமிழ்நாட்டோட ஐக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் ஒருத்தவங்களும் சீட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய மாறாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த மாணவி கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி. இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 19 வயது மாணவி. அது தன்னுடைய ஆண் நண்பர், அதோட காதலரோட அந்த பின்புறமாக உள்ள அந்த பில்டிங் பேக் சைடு பெரிய ஏக்கர் கணக்கான இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபுல்லாக காடு தான் அது. பின்னாடியெல்லாம் உட்காந்து தனிமையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. தனிமையில் பேசிகிட்டுருக்குள்ளே சற்றும் எதிர்பாராமல் இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் உள்ளே குதிக்கிறார். அது பின்பக்கத்து மதில் டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. ஒரு இடம் அது வழியாக உள்ளே குதிச்சிருக்காரு. உள்ளே குதித்து இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கிறது ரொம்ப நேரமாக தன்னோட செல்லில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு. இவங்க கவனிக்கல. அதை ஷூட் பண்ணிவிட்டு நேராக ஷூட் பண்ணி முடிச்சு பிக்சருக்குள்ளே உள்ளே வர்றாப்புல. உள்ளே என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வீடியோ இருக்குன்னு அந்த ஆண் நண்பருக்கு 2 அடியை போடுறான். அடியை போட்டோன்னா அவன் மகாவீரன் புகுந்து ஓடிட்டான். அவன் கிட்டத்தட்ட 7:40 8:20 வரையும் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. நைட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? இதில் ஒரு 20 நிமிஷம், கிட்டத்தட்ட 45-50 நிமிஷம் அஃபென்ஸ் நடந்திருக்கு. இந்த ஓடணும் போய் ஒரு 4 பேரும் கூட்டியாரப்படாது. காலேஜில் போனால் யார் வேணுமோ வரதான் போகிறாங்க. என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த வீடியோ கொண்டு போய் டீன்கிட்ட காமிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி அவன் ஓடிட்டுருக்கான். தப்பிச்சு முடிச்சோன்னு எவ்வளோ கொடுமை பாருங்கள். அப்போ அதிலேருந்து அந்த பெண்ணை பின்புறம் அந்த லேப் ஒன்று, ஒரு கெமிக்கல் லேபு, அது வழியாக நான் நடத்தி அழைச்சிட்டே போயிருக்கான். இந்த பொண்ணு வேறு வழி இல்லாத கூடவே போயிருக்கு. அந்த பையன் அவன் கொஞ்சம் அந்த ஞானசேகரன் எப்படியே உள்ளே இவ்வளோ நூக்கன் பாயிண்ட் அவனுக்கு தெரியுதுன்னா, ஏன்னா நம்ம இப்போ உங்களை கொண்ட விட்டால் தெரியாது. அதுக்கு பேக் சைடாக அவன் பிரியாணி கடை வச்சுருக்கான். ஒரு டாட்டா ஏஸில் ரெடி பண்ணி பின்புறமே. அடுத்தது அவனோட மனைவி உள்ள டெம்பரவரி ஸ்டாப்பாக வேலை பார்க்குது. ஞானசேகரோட மனைவி 2011 ஞானசேகரன் மேலே இதே வழக்கு இருக்குது. சேம் வழக்கு, வேறு பிளேஸில் நடந்தது. ஏற்கனவே வழிபறி பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு வழிபறி பண்ணுறது, இந்த வழக்குகள்லாம் அவன் மேலே நிலுவையில் இருக்குது. அப்போ இவன் அடிக்கடி உள்ளே மனைவி அழைக்க வர அந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் இவன் நல்லா பழக்கமாயிட்டு இருந்திருக்கான். அதனால் இவன் போகிறத வர்றதை யாரும் சந்தேகமாக எடுக்கிறது கிடையாது. இவன் போயிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறான் யார்கிட்ட, அந்த மாணவிகிட்ட. ஒன்றே நான் டீட்டை கூட கொடுத்துருவேன். செல்லேருந்து அவங்க அப்பா நம்பரே வாங்கிட்டு இருக்கான். யார்? இந்த மாணவியோட தகப்பனார் நம்பரே வாங்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு இந்த வீடியோ அனுப்புவேன். 2. 3வது சோசியல் மீடியாவில் விட்டுருவேன். இது எல்லாத்த விட கடைசியாக ஒரு ஆப்ஷன் என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார், மிரட்டி முடிச்சுன்னு உங்களை ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இன்னொரு யார் அப்படின்றது கேள்விக்குறி தான். இவங்க கூட அது 2வது நம்பர் கூட வரல. ஃபோனில் வருது. மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார், நான் பேசுகிறேன் வைங்க அப்படின்றான். அது இந்த மாணவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. பட் போலீஸ் அதை மறுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஓவரால் செய்தி ஊடகங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தி கசிய ஆரம்பிச்சிருக்கு. ரைட், லிசன். அதுக்கப்புறம் மாணவி பார்க்குறாங்க, கொண்டு போய் டீன்கிட்ட கொடுத்து டிசியை கிழிச்சு கொடுத்துருவாங்கன்னா ஏன்னா அதில் கிடைக்கிற சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குது. நம்ம அப்பாவுக்கு போனாலும் அசிங்கம், சோசியல் மீடியாவில் போனாலும் அசிங்கம். சரி, இவனோட இணங்குங்கிற மனநிலைக்கு அந்த பெண்ணை தள்ளப்படுது. 3வது இதில் கொடுமை என்னென்னா, அந்த மாணவி கதறி இருக்கு. எனக்கு நீங்கள் அந்த மாதத்தின் அந்த 3 நாட்கள் பீரியட் டைம் என்பது என்னுடைய மென்சஸ் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் அவன் கேர் பண்ணவே இல்லை. அவன் பாலியல் வன்புறுத்தல் செய்கிறான். செஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், வரலன்னா வீடியோ சோசியல் மீடியாவில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அது மாணவி சொல்லியிருக்காங்க, நான் இப்போ போயிட்டு 20ஆம் தேதி தான் வருவேன் அடுத்தது மெட்ராஸ்க்கு. லீவு, கிறிஸ்மஸ் லீவ், ஊருக்கு போகிறேன். ஆக்சுவலாக திங்கக்கிழமை நடந்த அஃபென்ஸ் அது. செவ்வாய்க்கிழமை தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க, கொடுக்கலாமா வேண்டாமா. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ, பேர் கெட்டு போகுமோன்னு. மீனிங் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாணவி காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. உண்மையிலே அந்த மாணவியை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ தைரியமாக டீல் பண்ணியிருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அடித்து இது மாதிரி நடந்து போச்சுன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உன்னை யாரும் தப்பாக நினைக்கல, நீ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோன்னு இருக்காங்க. எத்தனை பேரண்ட்ஸ் இதை சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்லைனா யாரோ ஒரு அயோக்கியம் எங்கேயோ சிரித்து சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம அனுமதிக்க முடியாது. டிசி போய்டும், அப்பா அம்மாட்ட போய்டும், வேறு வழி இல்லைன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு மாணவி எவ்வளோ கதறினப்பையும் அவன் காதில் வாங்கிக்கவே இல்லை. மேலும் அவன் இந்த பாலியல் வன்புறுத்தல் செய்ததையும் செல்ஃபி வழியாகவும் வீடியோ எடுத்திருக்கான். அவன் எடுத்துகிட்டு அந்த பின்பக்கத்து வழியாகவே அவன் எஸ்ஆகி போயிடுறான். இந்த மாணவி அதுக்கு பிறகு ஹாஸ்டலுக்கு அவங்க அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணி மறுபடியும் இப்போ புகார் அளிச்சிருக்காங்க கோட்டுப்புறத்தில்.
கூட்டு போகிற ஏசிஆர்னு பாரதிராஜன் சார், அவங்க டி நகரில் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்டி போட்டு ஸ்மார்ட்டாக இருப்பார், நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் அவர். அப்போ அவர் 2 ஹவரில் தூக்கிட்டாங்க அக்யூஸ்டை. இவன் எப்படி மாட்டான் அப்படின்னா, அந்த மாணவி இருட்டுக்குள்ளே எப்படி இருந்தான்னு சொல்ல தெரியல. ஆள் எப்படி இருந்தான், ஒரு 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 அசம்பிளேஷன் சொல்கிறாங்க இப்படி இருந்தான்னு. ப்ளூ கலர் டிஷர்ட்டில் இந்த இடம் வரைக்கும் பிளாக்காக இருந்துச்சு அந்த ஃப்ரேம்னு சொல்லக்குள்ள, அந்த அந்த சந்தேகத்துக்கு இடமான நபர் யாருன்னு அன்றைக்கி பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தா இவன் தான் பிரியாணிகளில் அந்த டிஷர்ட்டை போட்டிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதுமாரிலாம் என்கிட்ட சட்டையெல்லாம் இல்லைன்னு ஒரு மாதிரி மழுப்பலாக சொல்கிறோம். அவன் இல்லாமல் நேராக அவன் வீட்டுக்கு போகுது போலீஸு. இல்லாமல் போய் அவன் தம்பியை பார்க்குறாங்க. அவன் தம்பி தெளிவாக சொல்லிட்டான், என் அண்ணன் தான் இது மாதிரி பண்ணியிருப்பான், அவன் ஏற்கனவே இது மாதிரி பண்ணக்கூடியவன் தான். 2 பொண்டாட்டி அந்த ஞானசேகரனுக்கு ஏற்கனவே அடங்காத ஆளாக இருந்திருப்பான். 2 பொண்டாட்டி. அந்த அண்ணன் இந்த மாதிரி வேலை பார்ப்பான் சார், அவன் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான், என் அண்ணன் இந்த மாதிரி கேரக்டர் தானே. அப்புறமா அந்த டிஷர்ட்டு மறைச்சி வச்சுருந்துருக்கான் ஞானசேகரன், அதையும் எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே தான் ஞானசேகரங்கிறத முடிவு பண்ணுறாங்க போலீஸ். முடிவு பண்ணி அப்புறம் அவனை கைது பண்ணுறாங்க. ஞானசேகரனை கைது பண்ணி விசாரிக்கக்குள்ள வழிக்கு விழுந்து கால் உடைஞ்சிச்சு. காலும் கை இடது கையும் பிடிக்க போகும்போது ஓடி இருக்காப்புல, தப்பிச்சு வேகமாக ஓடிருப்பான் போல இருக்கு. போலீஸ் வேகமாக துரத்தி கைங்காலம் உடஞ்சி போச்சு. சைதாப்பேட்டை ஜட்ஜிட்டு நிப்பாட்டி புழல் சிறையில் ஞானசேகரன் அடைக்கப்பட்டிருக்கார். இதுதான் முதல் தகவல் அறிக்கை. எஃப்ஐஆர் இப்போ தான் வெளியிட்டாங்க. இது ஃபுல் டீட்டெயில் இதில் தான், இதுதான் எஃப்ஐஆரில் இருக்குது. இல்லை, காலேஜ் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையான இடத்துக்கு ஒரு கல்லூரி மாணவனோ மாணவி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி நிர்வாகம் அதை எப்படி அனுமதிச்சிருக்கோம்? அந்த அன்வான்ட் அந்த பிளேசஸ்க்கு ஒரு தடை பண்ணியிருக்கலாம் இல்லையா? கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்கிறா, கல்லூரி நிர்வாகம் காதலிக்க சொல்லுது, படிக்கிறது வந்து அன்வான்ட் ஒரு புதரா வண்டி எடுக்கிற ஒரு இடம், அதை தாண்டி அவங்க போகிறாங்க இல்லையா? அது ஒரு என்ஐடி போயிருக்கீங்களா, இல்லை அடையாறு கேன்சர் வச்சுட்டு போயிருக்கீங்களா, இல்லை எம்எம்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? போங்க, பின்னாடி ஏக்கறதுனால இடம் கிடக்க தான் செய்யும். தடை செய்யப்பட்ட பகுதி மாணவர்கள் செல்ல போகக்கூடாது தாங்க. 8 மணி மேல் ஒரு போர்டு வச்சா ஒரு ஆள் அங்கே போர்டு வச்சாதான் உனக்கு புத்தி வருமாங்க. அவ்வளோ பாம்பு கிடக்கு முதல்ல அந்த ஏரியாவில், அவ்வளோ பாம்பு கிடக்கு, விஷ பாம்புகள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா அது வந்து ஆண்டாண்டு காலமாக அந்த இடம் ஏன்னா எக்ஸ்டென்ஷனுக்காண்டி எடுத்தது. நாளைக்கு பில்டிங் நிறையா தேவைப்படுதுன்னா கட்டிகிட்டே போவாங்க. எல்லா மருத்துவமனையிலையும் பின்பக்கம் போய் பாருங்கள், இருட்டாக தான் இருக்கும், புதராக தான் இருக்கும். நம்ம பாதுகாப்போடு இருக்கணும் நெறியாளர். இப்போ ஞானசேகரன் அக்யூஸ்ட், அவனுக்கான தண்டனையை நம்ம சட்டம் வாங்கி கொடுக்க போது 2 மணி நேரத்தில் கைது செய்த போலீஸ்காரங்க பாரதிராஜன் தலைமையிலான டீமுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்கிறோம். 2 hours தான் அக்யூஸ்டு செக்யூர்டு, எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நம்ம இங்கே வந்திருக்க நோக்கம் என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். படிக்க வந்திருக்கோம், படிக்க வந்தோம். நீங்கள் ஒரு லவ் உருவாகிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே போய் புதாருக்கு பின்னாடி போக்குள்ளே இது எவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு நீ விட்டுருச்சு, எவ்வளோ பிரச்சனையை கொண்டு விட்டுருச்சு, எவ்வளோ பேர் கெட்ட பேர் ஏற்படுது. இதே தான் டெல்லி நிர்பயா வழக்கில் நடந்துச்சு. பஸ்ஸில் உட்காந்து அவங்க எசக்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுங்க ஏற்கனவே காட்டு போகிறாண்டிங்க யார் டெல்லி நிர்பயா வழக்கில். அவனுக்கு என்ன இதுமாதிரி நாங்கள் நிறைய பேரை ரேப் பண்ணி கொண்டு இருக்கோங்கிறானுங்க. இது தப்புன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இதில் ஞானசேகரன் ஒன்று சொல்கிறான், ஞானசேகரனுக்கு இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு கிடையாது. அவன் இதுமாதிரி நிறையா பண்ணியிருக்கான் அந்த காலேஜுக்குள்ளேயே. ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தால் ஒருத்தன் பதட்டத்தில் கொலை பண்ண பார்ப்பான். அது எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிருக்க முடியாது இல்லையா? முதல்ல வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறதுக்கு லேட்டாக வரும்போது அந்த இடத்த எப்படி அந்த இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக இவன் வாட்ச் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். இது முதல்ல மற்ற மாணவிகள் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் வெளில வரணும். வெளில வந்து ரகசியமாக நேராக போய் போலீஸை சந்திங்க. இல்லை அவர் பாரதிராஜன் சாரோட நம்பர் இருக்குது, அவர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா இது ஒன்றோட நிற்காது. இது ஏன்னா உங்களை பதட்டத்தில் ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் அடுத்து கொலை பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவான். இந்த ஞானசேகரன் மேலே இது மாதிரி 2011 இருக்குது. இது மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு. அது கொஞ்சம் விரைந்து அதை முடிக்க வழிபறி இருக்குது. இந்த அந்த வழக்கு வந்து விரைந்து முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா இது போல ஒரு நடந்திருக்காது இல்லையா? இப்போ இந்த வழக்காவது இன்னும் சீக்கிரமா முடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த வழக்கு சீரியஸ் ஆகி போச்சு. இது நிச்சயமா இது விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கேஸ் கொஞ்சம் பெண்டிங் தள்ளி போக வச்சு தான் இந்த இது வந்து அமைச்சர் கோவை சேஷியன் அவருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த விரைவாக முடிச்சிருவாங்க. ஏன்னா அவர் தான் உயர்கல்வித்துறை. அதனால் அரசாங்கமே டைரெக்டாக தலையிடுது. பாலிடிக்ஸுக்காக ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அது பாலிடிக்ஸ் பேச வேண்டாம். இதில் மற்றபடி இந்த வழக்கு விரைவாக முடிச்சிருவாங்க, ஒரு 1 yearக்குள்ளே முடிச்சிருவாங்க. திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வெளியே வந்து மாயண்டி என்ற நபர் கொலை செய்யப்பட்டது பிறகு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற முதன்மையான கல்லூரிகளுக்கு என்ன மாதிரியான விஷயம் இப்போ தனியார் பாதுகாவலரோடு சேர்ந்து அரசு போலீஸ் பாதுகாவலரையும் ரேஸ் பண்ணுறாங்க. எல்லோரையும் ஐடி கார்டை செக் பண்ணி தான் உள்ளே விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது சிஸ்டமேட்டிக்கு. இவன் அங்கே ரெகுலராக போய் வர்றவன் பின்பக்கமாக வந்திருக்கான். அந்த மதில் சுவர் என்ன ஹைட்டாக கட்டணும், பின்பக்கம் இன்னும் சொல்ல போனால் மின்சார வேலையை வைக்கலாம். தேவையான பகுதிகள் போக வேண்டாம்னு சொல்லிட்டு முற்றிலும் தடை செய்யலாம். மின்சார வேலையை வைக்கலாம். இந்த கல்லூரி மட்டும் இல்லை, மற்ற அனைத்து கல்லூரிகள். இப்போ
ஜிஹெச்சில் வந்து குழந்தைகள் கடத்த ஆரம்பித்த பிறகு தான் ஜிஹெச்சில் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த டேக் கட்டுற சிஸ்டம்லாம் வந்துச்சு இந்த கையில். அந்த டேக் வந்து ப்ராப்பராக உள்ளவங்க மட்டும் தான் அவுக்க முடியும், வேறு யாரும் அவுக்க முடியாது, வெளியால் அவுக்க முடியாது. அதுதான் குழந்தைங்க டேக் கொண்டு மாட்டுறது கடத்திட்டு போனாலும் அது ரொம்ப பொறுமையாக வெட்டி தான் எடுக்க முடியும் அந்த டேக்கை. அதுமாரி இந்த கல்லூரி மட்டும் இல்லை, மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டியதான். ஏன்னா மனித உருவத்தில் இங்கே மிருகங்கள் நடமாடிக்கிட்டு இருக்கு. உங்கள் மைண்ட் செட் என்னென்னு எனக்கு தெரியல, என் மைண்ட் செட் என்னென்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்க மனுஷன்தான், எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்க மிருகம் என்னென்னு தெரியல. ஸோ எல்லா வகையிலையும் பாதுகாப்பை ரேஸ் பண்ணணும். மாணவிகள் நான் ஒன்று சொல்கிறேன், 4 இயர்ஸ் இருக்கும், 4 இயர்ஸ் பேக் ஒரு ஜெர்மானிய பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க ஈசிஆரில். ஈசிஆரில் இது போன்ற தவறுகள் நடக்குதானே? நடக்குது, கொஞ்சம் தான் வெளில வருது, பாக்கி வர்றதில்லை. வெளியே சொல்ல வேண்டாம், அப்படி ரகசியமாக போயிடுறது அப்படின்ட்டு. ஈசிஆரில் வெள்ளி சனியார் போங்க, அனைத்து காரும் ஏசி ஓடுது, உள்ள காருக்குள்ளே ஆம்பளை பொம்பளை எசக்க புசக்காக இருக்காங்களா இல்லையா? திருவிடந்தை இந்த போன்ற சவுக்காட்டில் இருக்காங்களா இல்லையா? அப்போ என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குங்க? இந்த அவனோட ஆண் நண்பர் விழுந்து ஓடுறான், எப்பேற்பட்ட மாவீரன், ஏங்க நின்று சண்டை செய்ய வேண்டாமாங்க? ஒரு ஆள் தானுங்க, கல்லை கொண்டு அடிக்க முடியாதா நம்மளால்? இவங்க 2 பேர் எவ்வளோ உங்களோட பெட்டர் ஆஃப் எப்படி இருக்கான்னு பார்த்தேங்க. யாரை நம்பி நீங்கள் போயிருக்கீங்க? இதே ஒரு அப்பா ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிடுவாரா? ஒரு பொண்டாட்டியை புருஷன் விட்டுட்டு போயிடுவானா? உயிரே போனாலும் போயிடுவானா? ஒரு சகோதரியை ஒரு சகோதரன் விட்டு போயிடுவானா? உயிரே மாண்டு போகட்டும் அந்த போராட்டத்தில், போயிடுவானா? இது ஒருத்தனாக போச்சு, இன்னும் 4-5 ஆண்களாக வந்திருந்தா என்ன செய்யுறது? ஏதோ உயிரோட விட்டுட்டான் ஞானசேகரனுக்கு, அது ஒரு வயல் நன்றி சொல்லணும். அதான் அதுக்கு மேலே அந்த பொண்ணை கொலைகளை பண்ணாமல் விட்டான் பாருங்க. அவன் கொலை பண்ணுற டைப்பே கிடையாது, அவன் ரெகுலராக நம்பர் வாங்கி வச்சு ரெகுலராக தேவைக்கு இச்சைக்கு பயன்படுத்துகிறவன். ஏன்னா சொல்லியிருக்கான்ல, நான் கூப்பிட்ற போகிறேன்னப்போ இந்த பொண்ணு நான் ஊருக்கு போகணும், 20 மேலே தான் வருவேன்னு சொல்லியிருக்கு. அப்போ கொலை ஒன் டைம் அட்டன் பண்ணுறவனாக இருந்தால் சீரியஸாக இருந்திருப்பான். இது போய் எங்கேயாவது சொல்லிட போகுதுன்னு பதட்டம் போயிருப்பார். இவனுக்கு அந்த பதட்டமே இல்லை. இது கம்ப்ளைண்ட் கொடுக்குங்கிறத அவன் எதிர்பார்க்கல. வெக்கத்துக்கு பயந்து மானத்துக்கு பயந்து போயிடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. அவன் செல்ஃபோனில் பார்த்தா அவ்வளோ வீடியோஸ் இருந்திருக்கு, போலீஸ் கைப்பற்றிருக்காங்கல்ல ப்ராப்பர்ட்டி, அதில் அவ்வளோ வீடியோஸ் இருந்திருக்கு. இப்போ இன்னும் கம்ப்ளைண்ட் அவன் மேலே தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதுமாரி அச்சுறுத்தல் இருந்தது, ஞானசேகரன் மட்டும் இல்லை, இதில் ஞானசேகரன் மட்டும்தான் இருக்கிறாங்கிறத நான் நம்பவே மாட்டேன். இது ஒரு கேங்கே இருக்கும் இதில் பின்னாடி. ஞானசேகரன் ஒரு ஆள்லாம் செய்ய முடியாது. முதல்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா ஞானசேகரன்? செல்ஃபோன் சிக்னலை வச்சு தான் கேட்ச் பண்ணுறாரு பாரதிராஜன், இந்த இடத்துல தான் இவன் டவர் வந்திருக்குன்னு. அவன் என்ன சொல்கிறான், இயற்கை உபாதை கழிக்க போனோன்னா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, பின்பக்கம் பிரியாணி கடை, இயற்கை உபாதை கழிக்க போயிருக்கலாம். அந்த கோணத்துலேயும் முதல்ல விசாரணை போயிருந்திருக்கு. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் வந்த பிறகு தான் சிக்கி அவனை அழிச்சாந்து இந்த பொண்ணுகிட்ட ஐடென்டிஃபிகேஷன் மாப்பிக்கிற கிளியராக இவன் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டு இந்த இப்போ ரிமாண்ட் பண்ணி புழலில் அடைச்சிருக்காங்க. மேலும் அவன் மேலே புகார்கள் வந்து என்ன பொறுத்தவரையும் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் தைரியமாக வந்து புகார் கொடுங்க. தனிமையை கழிக்கிறதுக்காக பல காதலர்கள் பல இடங்களுக்கு போதான் இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணாங்கன்னா காலேஜ் கேம்பஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பீச்சில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பல இடங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு இடங்களுக்கு தான் போகிறாங்க. அது போல் இடங்கள்ல இது போல் இருக்கிறாங்களா, இன்டிமேசியாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள போல் லவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? முதல்ல நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். நீங்கள் வந்து ஆண் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கே ஒன்றாலும் அந்த போகிறாங்க இல்லையா? பைக்கில் இருக்காங்க, பைக்கில் ஏறிட்டு போகிறது, முகமுடியை கட்டிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஒன்று பிரச்சனைன்னு வந்தப்போ விட்டுட்டு ஓடிடுறான் பாருங்க, மாவீரன் விட்டுட்டு ஓடுறான் பாருங்க. நின்று சண்டை செய்யலை, போய் 4 பேர் கூட்டியாக இருந்திருக்கலாம். 45 நிமிஷம் டயம் இருந்திருக்கு நிறையாளரை. இப்போ ஒரு 10 பேர் காலேஜில் அவங்ககிட்டயும் ஃபோன் வந்துருக்கும், 10 பேர் ஃபோன் பண்ணி கூட்டிருக்கலாம். அங்கிட்டு ஓடி போய் அழைச்சிட்டு வரது எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அவன் எவ்வளோ எஸ்கேபிசமாக போயிருக்கான் பாருங்க. அதனால் இவன் நம்பி போகாதீங்க. உங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. காதல் வருதா, நாகரிகமான முறையில் காதலிங்க. உங்களுக்கான பாதுகாப்பான இடத்துல நீங்கள் தனிமையில் பேசணுன்னா உங்களுக்கான பாதுகாப்பான இடத்த நீங்கள் முதல்ல தேர்வு செய்யணும். இந்த புதாரில் தேடுறது, ஈசிஆர் சவுக்காட்டில் தேடுறது, பீச் வந்து ஓப்பனாக இருக்க தொட்டு இந்த பிரச்சனை வரல நிறையாளர். ஏன்னா அங்கே பறந்துபட்ட பரப்பளவாக இருக்குது, போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை தொட்டு உங்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லாட்டி அங்கேயும் பிரச்சனை வரும். போய் பாருங்களேன், பீச்சாக இருக்குது, எல்லாம் அப்படியே இப்போ இளைஞ்சிக்கிட்டு பிணைஞ்சிக்கிட்டு தான் கிடக்குதுவோ. பீச்சுக்கு போகிறதே நல்லா தவிர்த்துட்டேன். மன உளைச்சல் ஏற்படுதாங்க. என்னடா புது வழியில் யாராலையும் போக முடியாது, என்னடா அப்படி புது வழியில் இருக்குது, கொஞ்சம் கூட அது நாகரிகம் சென்ஸ் இல்லையே. இளைமறை காயாக நான் என்ன சொல்கிறேன், நம்ம தனிமைங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. இளைமறை காயாக தான் நம்ம வாழணும். அதை ஓப்பனாக பீச்சில் பண்ணுறாங்க. 4 பேர் குடிச்சிட்டு போய் கலாச்சா என்ன செய்கிறாங்க? அவங்க வாயை மூடிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இவன் ஒருத்தனோட புருஷன், இவன் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, என்ன அங்கே சண்டை போடுறது? வா சண்டை போடுவோன்னு கூப்பிட்றாங்க. நடக்குது அப்போக்கப்போ சமூக வலைதளங்களில் எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குது, வீடியோ எடுக்கிறான். அதுலேயும் சில பிரச்சனை, பீச்சிலையும் சில இன்சிடென்ட் நடந்திருக்கானா, நடந்திருக்கு.
ஆனால் அது முறையாக வழக்கு பதிவெல்லாம் இப்போ ஸ்டேஷன் லெவலுக்கு போவோம். ஸ்டேஷன் லெவலில் போய் அது ஒரு மாதிரி முடிஞ்சிடும் அந்த பஞ்சாயத்தை. சரி நமக்கும் ஏன் விடா இப்போ தொலைஞ்சு போகுது, பிரச்சனை ஒழிஞ்சு போகுதுன்னு. இது எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது நெறியாளரை. நான் கவனிச்சிருக்கேன். எல்லா டூரிசம் பிளேஸ்லேயும் இந்த பிரச்சனை உண்டு. எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம தான் அதுலேருந்து விலகி இருக்கணும் மொழியை. நம்ம போயிட்டு குத்துதோ குடையுதோங்கிறதுல அதில் அர்த்தமே கிடையாது. நீங்கள் வேணால் கேட்கலாம், சார் தனிமையில் 2 பேர் இருந்தால் ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிடுவானே, அவ்வளோ தைரியமானு நீங்கள் வேணால் கேள்வி கேட்கலாம். பண்ணிட்டானே, அவ்வளோதான். இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலே உயிர் ஆபத்தாக இருந்தால் சரி 2 பேர் தனிமையாக இருக்கீங்க, பாம்பு கொத்திருந்தாக்க உங்களை பொட்டுன்னு வெறும் பாம்பு தான் எங்கே பார்த்தாலும் கிடக்கு. ஏன்னா மெட்ராஸில் வந்து ரோடு ஆகி போச்சுல்ல, சின்ன சின்ன புதார் இருந்தாலும் அதில் 50 பாம்பு 100 பாம்பு வாழுது. ஏன்னா மெயின் ரோட்டில் எங்கே வாடுறது பாம்பு? இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே பாம்பு பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கான். நல்ல பாம்பு ஷூக்குள்ளே பாம்பு இருக்குது தானே. இப்போ அதுவும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்க உயிரினம் தானே. பாம்பு குத்திருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால் நம்ம பாதுகாப்பு என்பது நம்மை சார்ந்தது. நம்ம அப்புறம் அது குத்துது குடையுதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அரசை குறை சொல்லிக்கிட்டு போலீஸ் நேரத்துக்கு வரல, பாதுகாப்பு பத்தலை, எதுவாக இருக்கட்டும், உங்களின் பாதுகாப்பு என்பது உங்களை சார்ந்தது நெறியாளரை. நான் நடு ரோட்டில் அப்படியே தூங்க ஓரமாகப்படுத்து எல்லாம் போலீஸ் பார்த்துக்குமா உங்களை? உங்கள் செல்ஃபோன்லாம் விடிய காலத்தில் இருக்காது, செல்ஃபோனு பர்ஸெல்லாம் இருக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் எல்லாம் இங்கே போட முடியாது. நான் வெளியில் வர்றேன், எனக்கும் எல்லாமே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளோ பிரச்சனை இந்த சொசைட்டியில் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பீர் வாங்கி அடிக்கிறதோ, நீங்கள் பைக் ஓட்டுறதோ எதுவுமே தப்பு சொல்ல. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. சுதந்திர நாடு. ஒரு ஆண் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆகிட்டானா அவங்க காலில் செல்ஃபோனு பர்ஸு தான் காணாம போகும். அதே ஒரு பெண்ணு ஃப்ளாட் ஆகி கிடந்தா என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள்? அவங்க கற்புக்கு உயிருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. இது நம்ம உணரணும். முதல்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம சைடு இருக்குது. ஃபெமினிஸ்டெல்லாம் வந்து இப்போ குரல் கொடுப்பாங்க, சத்தம் போடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான். முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்கு தான். நன்றி. நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.